ஸ்தோத்திரம். எனக்கு தந்த அந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறவர்கள். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மோசேக்கு ஊழிய அழைப்பு வந்தது 80வது வயதுல. அந்த 80வது வயதுல மோசே எப்படி இனி என் காலம் முடிந்தது, இனி என்னால் ஒன்றும் இயலாது அப்படி என்று நினைத்த போது மோசேயினுடைய ஊழியம் என்ன செய்தது? ஆரம்பித்தது. இதே போல நம்மளால எது முடியாது என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்தால் அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? ஆரம்பித்து தருவார். கர்த்தாவே, இது என்னால முடியாது, என்னால திராட்சரசம் கொண்டு வர முடியாது, முடியாத காரியத்தெல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த போது அவர்களுக்காக தண்ணீரையும் திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். அப்படி அழைக்கப்பட்டவர்தான் மோசே. இந்த மோசேயினுடைய கையிலே 30 லட்சம் ஜனங்களை கொடுத்தார். மோசேயினுடைய கையில 30 லட்சம் ஜனங்களை கொடுத்த அந்த ஜனங்களை இவர் பாரத்தோடும் மிகுந்த பிரயாசத்தோடும் தேவனுடைய இதய துடிப்பை அறிந்து நடத்தி கொண்டு வந்தார். இப்படி நடத்தி கொண்டு வந்த மோசேயை கர்த்தர் பார்த்து, மோசே, நீ சீனாய் மலைக்கு என்ன செய், நீ ஏறி வா என்று சொன்னார். சீனாய் மலைக்கு மோசே ஏறி போனார். ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கற்பனையை, ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டளையை கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவதற்காக மோசே சீனா என்னும் மலைக்கு ஏறி போனார். ஏறி 40 நாள் இயேசுவோடு கூட இருந்தார். தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் வாங்க வேண்டுமானால் ஒரு நாள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்தா வாங்க முடியாது. தேவன் 30 லட்சம் ஜனங்களுக்கு, இனி வரப்போகிற ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டளையை கொடுப்பதற்காக 40 நாள் மோசே இயேசுவோடு கூட இருந்தார். 40வது நாள் முடிந்த பின்புதான் இயேசு தம்முடைய விரலினாலே எழுதி கொடுத்தார். ஏன் முதல் நாளே கொடுக்க முடியாதா? அந்த இதுக்கு முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க வாசிங்க. 31ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? போன உடனே இவனுக்கு கொடுத்திருந்தோம்னா அந்த வேல்யூ தெரியாது. போன உடனே இவன் கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்திருந்தார்னா கற்பலையை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அந்த வேல்யூ மகத்துவம் தெரியாது. இயேசு அவருடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தார். இயேசு எதை எழுதி கொடுக்கார்? தன்னுடைய விரலினால அவருடைய மகத்துவத்தை எழுதி கொடுத்து எத்தனை நாள்? 40 நாள் கழிச்சு தான் எழுதி கொடுக்கார். அப்ப நாம ஜெபம் பண்ணா உடனே வந்துடணும். நம்ம ஜெபத்துக்கு என்ன ஆயிடணும்? இயேசு எல்லாம் உடனே செய்து தந்தோன்னு இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதத்துல இருக்கிறோம் என்பதை, நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோடு பேசுகிறோம் என்பதை, எந்த அளவுக்கு இயேசு பேசுவதற்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை அவர் பார்த்துதான் என்ன கொடுப்பார்? நம்ம எதிர்பார்த்ததை கர்த்தர் கொடுப்பார். இப்போ மோசே போய் கேட்டிருக்கலாம், கர்த்தாவே ஒரு நாள் ஆயிட்டு, சரி 2ஆம் நாள் தருவார்னு நினச்சிருப்பான். 2ஆம் நாள் ஆயிட்டு, சரி 10 நாள் கழிச்சு தருவார்னு நினச்சோம். 10 நாள் ஆயிட்டு, இன்னும் என்ன தரல? கட்டளை தரலையே. அப்படி கேட்டாரா? தேவன் நம்ம எதிர்பார்த்த காரியம் தேவன் தருகிற வரைக்கும் அவர் பாதத்துல உட்காரணும். நம்ம என்ன செய்வோம்? கர்த்தாவே எனக்கு வண்டி தாரும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆமென். உடனே வீட்டு வாசல் என்ன வந்து நிற்கும்? அது நம்முடைய இமேஜின். ஒரு வண்டிக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணோன்னு என்ன வந்துடணும்? அப்படி வந்தா அந்த வண்டியினுடைய மகத்துவம் தெரியாது. அப்படி கத்த தந்ததினுடைய வேல்யூ தெரியாது. புரியுதா? இப்படி மோசே வாங்கிட்டு
கத்தர் கையில கொடுக்கும் போது மோசே பார்த்து கத்தர் சொல்றார், கொஞ்சம் தாமதிக்கு. நமக்கு சில காரியம் தாமதிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? இனி ஜெபம் பண்ண மாட்டேன், இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஏன்னா கத்தர் என் ஜெபத்தை கேட்கல, கத்தர் என் காரியத்தை செய்து தரல. மோசே எந்திரிச்சாரா? நீங்க 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது, தாமதமாகுது. கர்த்தர் எப்ப தருவாரோ அப்பந்தான் தருவார். தாமதமாகுது, ஆனா ஜபத்தை விட்டு எந்திக்கல. தாமதமாகுது, ஆனா ஜபத்தை விடல. நம்மனா ஒரு நாள் ஜபம் பண்ணிட்டு 2ஆம் நாள் தரலனா அடுத்த நாள் அந்த ஜப குறிப்பே எங்க போகும்னு தெரியாது. இப்ப தாமதம் ஆகுது. தாமதம் இருந்தாலும் ஆச்சு. கர்த்தர் இவனை பார்க்காரு, இவன் இன்னும் ஜபிப்பானா, இன்னும் ஜெபிப்பானா, இவன் எதிர்பார்த்த காரியத்துக்காக எந்த அளவுக்கு என் பாதத்துல அமர்ந்திருக்கா என்பதை பார்த்து தான் கர்த்தர் கொடுப்பார். நமக்கு ஒரு 10,000 வேணும், நம்ம என்ன செய்வோம்? இங்கேருந்து அவனுக்கு ஃபோன் போடுவோம், அங்கேருந்து அவன் இங்கே அனுப்புவான், இங்கேருந்து நம்ம வாங்கி அங்கே கொடுப்போம். இவ்வளோ பிரயாசம் இருக்கா இல்லையா? இந்த பிரயாசம் எங்க வரணும்னு எதிர்பார்ப்பார்? கர்த்தர் பாதத்தில். அதை எதிர்பார்த்து தான், அதை பார்த்துட்டு தான் கொடுப்பார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப யோபு எத்தனை நாள் ஆசீர்வாதத்துக்காக பொறுமையா இருந்திருக்கான். நம்ம ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டு கர்த்தர் என்ன உடனே வானத்தின் பலகணிகளை திறந்து அப்படி இடம் கொள்ளாம போக மாட்டோம், ஆசீர்வாதத்தை ஊற்றிடணும். ஆனா யோபுவை பாருங்க, யோபு எல்லாத்தையும் இழந்தான் கர்த்தருக்காக. நம்ம எதையுமே இழக்காம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கோம். அவர் எதிர்பார்த்தது நியாயமா, நம்ம எதிர்பார்க்க நியாயமா? நம்ம எதையுமே இழக்காம கர்த்தருக்காக விடாம கர்த்தாவே நீ ஆசீர்வாதியும் ஆசீர்வாதின்னு அங்கே எதிர்பார்க்கும். ஆனா யோபு கர்த்தருக்காக எல்லாத்தையும் இழந்து அவர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்த தப்பு இல்லையே. அப்ப அவருக்கு உடனே கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்தாரா? இல்லை. அவன் பொறுமையை சோதிக்கார், பொறுமையா இருக்கானான்னு பார்க்கார். நான் ஆசீர்வதிக்கிற வர என் பாதத்துல இருக்கானா, விசுவாசத்தை விட்டு வழுகி போறானா, சத்தியத்தை விட்டு வழுகி போறானா என்பதை பார்க்கார். அவன் ஸ்நேகிதர்கிட்ட கேட்டானா? ஸ்நேகிதர் தங்க காசை கொடுத்தாங்க. ஸ்நேகிதர் நல்ல வசதியா உள்ளவங்க தான், ஆனா அவன்கிட்ட கேட்கல. நம்மனா வசதியா உள்ள சொந்தக்காரங்களை பார்த்து போனை போடு, யாருக்கு? நம்ம மாமா அங்க எப்படி இருக்காரு, நல்ல வசதியா இருக்காரு, அவருக்கு போட்டு கேளு, என்ன கேட்கணும். ஆனா யோபு அப்படி போல. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வர பொறுமையா இருந்தான். அதனுடைய முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. இதான் கர்த்தருடைய முடிவு. அநேகர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய முடிவு வர மாட்டேக்கு. தேவன் செயல்பட இடம் இல்லை. இதெல்லாம் எழுதல. தேவன் செயல்பட, யோபு குடும்பத்துல தேவன் செயல்படுவதற்கு இடம் இருந்தது. யோபுவை ஆசீர்வதிப்பதற்கு, தேவனால் ஆசீர்வதிப்பதற்கு, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு யோபு இடம் கொடுத்தார். நம்ம அதை கொடுப்போமா? பஸ்ஸிலேயே ஒருத்தனுக்கு இடம் கொடுக்க அவன் உட்காந்துட்டான்னா அவன் எங்கே இறங்குவான்னு தெரியாதே. நம்ம அது வரை என்ன செய்யணும்? நிற்கலாம் செய்யணும் அப்படின்னு யோசிப்பான். இல்லை, கர்த்தர் செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா ஆசீர்வாதம் வந்துடும். இப்போ மோசே கட்டளையும் கற்பனையும் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் தாமதிக்கு. மோசே வர இவர் என்ன இவர் நேரம் ஜெபம் வந்தார், இவருக்கு வேற வேலையே இல்லை, சீக்கிரம் முடிக்கவும் மாட்டுக்கார, தாமதிச்சுட்டே போறாரே அப்படின்னு ஜனங்க நினச்சி மோசைக்கு என்னமோ ஆயிட்டு போல. நம்ம நினைப்போமே, பாஸ்டருக்கு ஏதோ ஆயிட்டு போல, ஏதோ ஆயிட்டு, அவர் ஏதோ வளம் பேசிட்டே இருக்காரு அப்படின்னு நினைப்போமா. இதே மாதிரி அவங்களும் நினச்சாங்க. நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்கன்னா வழி விலகிட்டாங்க. ஆனா இதை யார் இடத்துல சொல்றா? ஏன் கர்த்தர் மோசேட்ட சொல்றார்? ஐயா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பாரம் இருக்கோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணீர் உள்ள ஜெபம் இருக்கோ, அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்கள்கிட்ட நிறைய காரியங்களை சொல்லி தருவார்.
நம்ம எந்த வாரமும் இல்லாம எந்த கண்ணீரும் வராம கர்த்தாவே எனக்கு எதுவுமே சொல்லித்தர மாட்டேங்கிறீரே அப்படின்னா என்ன சொல்லுவார்? நீங்க யோசிச்சீங்களா? மோசேட்ட சொல்றார் பாருங்க. மோசேட்ட என்ன சொன்னார்? மோசே, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொள்ளுதாங்க. அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் ஊழியக்கார இருக்கிற வரைக்கும் தான் பிரியமா வாழுதாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் ஊழியக்காரர் பார்வைக்கு தான் பிரியமா வாழ்ந்தாங்க. ஆனா தேவனுடைய பார்வைக்கு பிரியமா வாழல. கொஞ்சம் ஊழியக்காரர் மலைக்கு போயிட்டு இறங்கி வரக்குள்ளேயே தங்களை தாங்களே. ஆனா இதோ மோசேட்ட சொல்றார், மோசே, அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஏன்னா மோசே தான் இயேசுனுடைய இதய துடிப்பை அறிந்து வழி நடத்தினவன். மோசே தான் இயேசுனுடைய பாரத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல வழி நடத்தினவன். இப்ப அநேகருக்கு ஊழியக்காரருடைய பாரம், ஏக்கம், வேதனை தெரியல. தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்றாங்க. கடைசியில் பாஸ்டர்கிட்ட வருது, பாஸ்டர் பாஸ்டர் இதை தானே பாஸ்டர் சொன்னாரு. ஐயா, இதுக்கு தானே பாஸ்டர் இத்தனை வருஷமா வழி நடத்தினாரு. தங்களுடைய ஆத்மாவை குறித்த அக்கறையே இல்லாம, தங்களுடைய குடும்பத்தை குறித்த அக்கறையே இல்லாம தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். மோசேட்ட சொல்றார், மோசே, தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். ஐயா, நல்லா நடத்த வேண்டிய ஆரோன் நல்ல வழியில நடத்தல. சிலர் சத்தியத்தை விட்டு வழி விளைவுக்கு நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. மோசே மறிச்சிட்டார், எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். உடனே நாம என்ன செய்வோம்? ஜனங்கள் மேல இறக்கப்பட்டு அதுக்காக சத்தியத்தை மாற்றக்கூடாது. ஆரோன் நல்லாதான் இருந்தார். ஆரோனை போல அழைக்கப்பட்ட விட்டால் ஒருவனும் நல்ல ஊழியத்தில் இருந்தவர். ஜனங்க கொஞ்சம் தொந்தரவு பண்ணாங்க. என்ன தொந்தரவு பண்ணாங்க? 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த. ஐயா, மோசே இருக்கும்போது இந்த மாதிரி கேட்டாங்களா? ஏன் யார்கிட்ட கேட்காங்க? என்னதான் எகிப்தை விட்டாலும் சுவாபம் மாறல பாருங்களேன். என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்னதான் ஞானஸ்தானம் எடுத்தாலும், என்னதான் அபிஷேகத்துல முங்கி எந்திரிச்சாலும் என்ன மாற மாட்டேக்கு? சுவாபம் மாற மாட்டேக்கு. நேரம் ஆரோன்ட்ட போய் கேட்காங்க. என்ன கேட்காங்க? ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக. அப்ப கண்ணே திறக்கப்படாமதான் செங்கடலை கடந்திருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஆனா என்ன இல்லை? கண் திறக்கப்படல. கண் திறக்கப்பட்டவன் எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் யாரை தான் பின்பற்றுவான்? தேவனை தான் பின்பற்றுவான். பத்திமேயும் என்ன குருடுகரனுக்கு கண்ணை திறந்தார். கண்ணை திறந்த பிறகு அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். நம்மனா அந்த ஊழியக்காரர் இருக்கிற வரைக்கும் தான் இயேசுவை நல்லா பின்பற்றுவோம். ஏன்னா அந்த ஊழியக்காரர் பார்க்கணுமே, நம்மளை 4 பாராட்டணுமே, இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் கட்டாயப்படுத்துதாங்க ஊழியக்காரரை. அதுக்காண்டி ஆரோன் என்னத்தை மாத்தியாச்சு? சத்தியத்தை மாத்தியாச்சு. ஐயா, சில விசுவாசியை கட்டாயப்படுத்தினாலும் சத்தியத்தை மாற்றக்கூடாது. ஒன்ன அழைத்த அழைப்புல நீ நிக்கணும். ஏன்னா நீல கணக்கு கொடுக்கணும், நால கணக்கு கொடுக்கணும். விக்கிரகங்களை எங்களுக்கு உண்டு பண்ணி தாரும் என்று கேட்டாங்க. உடனே ஆரோன் பார்த்தார்,
உங்க பொண்ணு, உங்க காதுகள்ல இருக்கிற பொன்னணிகள் எல்லாம் கலத்தி என்னிடத்துல தாங்க. அப்ப இந்த விக்கிரங்கள்லாம் எதனால வந்திருக்கு? கழுத்துல உள்ளது அதுதான் உங்க கழுத்துல இருக்கு, உங்க கழுத்துல உள்ளது அங்க இருக்கு. இது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. இதனால ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் தெய்வம்ட்டான். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால மற்றவங்களை சத்தியத்துல நடத்த முடிஞ்சா நடத்தணும், இல்லையா நம்ம விலகிடணும். ஏன்னா பட்டியம் நம்ம மேல வரும். கேட்க ரெண்டாவது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் கொடுத்த சத்தியத்துல நடத்தணும். இருக்கிறது போறது அவங்க இஷ்டம், அது கர்த்தருக்கு அவங்களுக்கு உரியது. அவங்க இஷ்டத்துக்காக நம்ம சத்தியத்தை மாற்றக்கூடாது. வசனத்துக்காக தான் நம்ம மாறணுமே தவிர நமக்காக வசனம் மாறாது. அவர் நேற்றும் என்றும் என்றும் நம்ம அவரையே மாற்ற நினைப்போம். நம்ம இயேசுவையே அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அப்பவும் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிற ஜனங்கள். மோசேவே கானான் தேசத்துக்குள்ள போக விடாம ஆக்கிட்டாங்க பாருங்க. மோசேவே அப்ப எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காங்க. இத்தனைக்கும் வசன தினமும் கேட்டிருப்பாங்க. செங்கடலை கடந்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பட்டாச்சு. ஆனா மோசேவே கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போல, கோபத்தை உண்டாக்கிட்டாங்க. இருக்கிற பிபி எல்லாம் அவனுக்கு கொடுத்து சாந்த குணம் உள்ளவனவனை எப்படி ஆக்கிட்டாங்க? பிபியை ஏற்றி அவனை கோபப்படுத்தி கற்பனையை உடைச்சிட்டான். மோசேட்ட சொல்லிட்டான், மோசே நீ கானான் தேசத்தை பார்ப்ப, ஆனால் அதுக்குள்ள போக மாட்டேன்ட்டார். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் தண்டனைய. முடிஞ்ச வரைக்கும் இவன் சத்தியத்தில் நடத்த பார்க்கணும். நடத்த முடியலையா இவன் என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். அவன் நல்லதுக்கு. இங்க அதான் நடந்தது. ஆரோ என்ன செஞ்சிருக்கலாம்? ஐயா மோசே ஆரோனை நம்பிதானே விட்டுட்டு போறாரு. அப்ப இவன் எந்த வழியில நடத்தணும்? ஜனங்க என்ன செஞ்சாலும் நீ அப்படியே பார்த்துட்டே இருப்பா. தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார். ரொம்ப முக்கியம். தங்களுடைய ஆத்மாவு குறித்து அக்கறை இல்லை, தங்களுடைய ஆத்மாவு குறித்த வாரம் இல்லை, தங்களுடைய ஆத்மாவு குறித்த கவலையே இல்லை. தங்களை தாங்களே கெடுத்து கொண்டாங்க. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. இங்கே ஒரு மனிதன் தன்னைத்தானே கெடுத்து கொள்ளதான் பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன். இந்த ஒரு மனிதனுக்குள்ள அசுத்த ஆவி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த அசுத்த ஆவிக்கு பேரு லேகியோன். இந்த லேகியோன் 6000 ஆவி உள்ளது. அவன் ஈக்குச்சா இருந்தாலும் பூத மாதிரி குண்டா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை ஆவி போகும்? அவ்வளோ ஆவி உள்ள இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? கெப்பாசிட்டி இருக்கு. எத்தனை ஆவி? 6000 ஆவி. லேகியோன் என்னால் 6000 ஆவி உள்ள இருக்கு. 6000 ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா என்னத்துக்கு ஆகும்? ஒரு ஆவி இருந்தாலே நம்மளால உருண்டு பெறலுதான். 6000 ஆவி இருந்தா என்ன ஆகும்? இல்லை இல்லை, இன்னும் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அதுக்காக தான் நான் இந்த எதுக்கு வரேன், சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை ஆவி இருக்கலாம்? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. 6000 ஆவி இருக்கலாம். இப்போ 6000 ஆவி இந்த மனிதனுக்குள்ள இருக்கு.
இந்த ஆவி இருக்கனால இவன் எங்க இருந்தான் பாருங்க, வாசிங்க 2ஆம் வசனம். பிரேத கல்லறைகளில் இருந்து ஆ, அவருக்கு எதிராக வந்தான். எங்க இருக்கான்? கல்லறையில யார் இருப்பா? அப்ப இவன்கிட்ட உயிர் இருக்க. அப்ப ஆவி உள்ளவங்க உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் எப்படிதான் இருப்பாங்க? அர்த்தம் இருக்கு. ஐயா, இவன் உயிர் உள்ளவனா தான் இருக்கான், ஆனா இவன் குடியிருப்பெல்லாம் கல்லறையில இருக்கு. குடியிருப்பெல்லாம் எங்க இருக்கு? அண்ணாதான் சிலர் அவிசுவாசியோடு அதிகமாக ஐக்கியப்படாதீங்கன்னு சொல்ல காரணம், உங்களுடைய வாசனை கெட்டு போகும். அவன் வாட உங்க மேல வரும், உங்க வாசனை கெட்டு போகும். யாரோடு ஐக்கியப்படணுமோ அவங்களோட ஐக்கியப்படுங்க. சும்மா அவன் வருத்தப்படுவானே, அவன் வருத்தப்பட்ட நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம பரலோகம் போகணுமா வேண்டாமா? நம்ம பரலோகம் போகணுமா வேண்டாமா? அப்ப இப்படி வருத்தப்பட பார்த்தா இவன் ஆத்மாவை யார் பாப்பா? இவன் ஆத்மாவை குறித்து இவனுக்கு அக்கறை இல்லையே. ஒருவனுக்குள்ள ஆவி இருந்தா அவன் ஆத்மாவை குறித்து அவனுக்கு அக்கறை இருக்காது. தன் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆத்மாவை குறித்தும் அவனுக்கு பாரம் இருக்காது. காரணம் அவனுக்குள்ள ஆவி இருக்கு. இன்னும் ஆவியை பத்தி நிறைய இருக்கு. இப்ப அடுத்து வாசிங்க, 2ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க முடியாது. சில சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் என் பிள்ளை எனக்கு அடங்கவே மாட்டுக்கான், பாஸ்டர் என் பிள்ளை என் வீட்டுக்கு அடங்கவே மாட்டுக்கான். காரணம் என்ன? ஆவி இருந்தா அவனை அடக்க முடியாது. அசுத்த ஆவி உள்ளவனையும் அடக்க முடியாது, பரிசுத்த ஆவி உள்ளவனையும். அந்த அடக்கம் வேற, இந்த அடக்கம் வேற. அவனை அடக்க ஒருவனாலும் முடியல. சில பெற்றோர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் என் பிள்ளை எனக்கு அடங்கவே மாட்டுக்கான். அப்பனா அது உங்க பிள்ளை இல்லை, உள்ள யார் இருக்கா அதுலயே நாம கண்டுகொள்ளணும். ஏதோ ஒண்ணு வந்துட்டு ஏதோ ஒண்ணு அதான் அவனை அடங்க விட மாட்டுக்கு, அதுதான் அவனை கீழ்ப்படிய விட மாட்டுக்கு. உண்மை. அடுத்து என்ன நடக்கு வாசிங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னை தானே கெடுத்துக்கிட்டான். சிலர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து வேதனைகளினாலே தங்களை தாங்களே உருவ குத்தினார்கள். தீமோத்தேயுல இருக்கு. பண மேல ஆசை பட்டு 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 வேதனை தான் வந்திருக்கு. வேதனையினால தங்களை தாங்களே உருவ குத்திக்கிட்டு தாங்க. நம்முடைய ஆத்மாவை இயேசு பாவத்திலிருந்து மீட்டுட்டார். நம்முடைய ஆத்மாவை இயேசு சாபத்திலிருந்து மீட்டுட்டார். நம்முடைய ஆத்மாவை நம்ம தான் காத்து கொள்ளணும். எல்லா காவலோடும் உன்னை நீ இப்போ உள்ளவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்க. ஏன் சொல்றாங்கன்னே தெரியல. சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? நம்ம என்ன எண்ணத்துல சொல்லுவோம், அவன் ஆத்மாவை அவனே கெடுக்க கூடாது, அவன் ஆத்மாவை குறித்த பாரம் அவனுக்கு வேணுமே,
அவன் ஆத்மாவு குறித்த கவலை அவனுக்கு வேணுமே, அவன் ஆசீர்வதிக்கப்படணுமேன்னு சொல்லுவோம். ஆனா அவன் எப்படி எடுப்பான்? இவருக்கு ஒரு வேலையே இல்லை, என்னையே சொல்றார். எப்போ நீ கெடுத்தனா உன்னை தான் சொல்ல முடியும். உன்னை நீயே கெடுத்தா யாரை சொல்ல முடியும்? உன்னை தான் சொல்ல முடியும். பக்கத்தில் உள்ளவனே சொல்ல முடியும். எப்போ அவனை ஏன் கெடுக்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆவி உள்ளவன் உயிர் உள்ளவன் என்று சொல்லியும் செத்தவனாக தான் இருப்பான். ஆவி உள்ளவனை யாராலையும் அடக்க முடியாது. நீங்க என்ன சொல்லுங்க, அடங்க மாட்டான். ஏன்னா அவன் இல்லை, அந்த ஆவி அவனை அப்படி பண்ணுது. தேவனுடைய சிருஷ்டிப்புல எந்த ஒரு பழுதுமே இல்லை, அவனுக்குள்ள வந்த ஆவி. அந்த ஆவி அவனை அடக்க முடியலை. அதனால்தான் அநேக பெற்றோர் இன்னும் கண்ணீர் வடிக்காங்க, இன்னும் அநேக பெற்றோர் இன்னும் வேதனைப்படுதாங்க. அவன் அடக்க மாட்டுக்கான பாஸ்டர், அவன் வேதனை, அவன் ரொம்ப வேதனைப்பட்டான். காரணம் அவனுக்குள்ள இருக்கிற ஆவி. தன்னை தானே காயப்படுத்துதான். இவனை தேடிதான் இயேசு போறார். அநேகர் எப்படி இருக்காங்க? தன்னை தானே காயப்படுத்துதாங்க. காயப்படுத்திட்டு என்ன சொல்லுவான்? அவனால தான் நாய். நம்மள நாமளே கல் எடுத்து குத்திட்டு அவனால நானா? அந்த ஆவி அப்படி செய்து. ஆவியை அறிந்து கொள்ளுங்க. இப்போ வாசிங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை அவங்க கெடுத்தாங்க. தங்கள் வழியை இதன் மத்தியிலேயோ ஒருத்த தன்னுடைய ஆத்மா மேல பாரப்பட்டு, ஒருத்த தன்னுடைய ஆத்மா மேல அக்கறை இருந்து, ஒருத்த தன்னுடைய ஆத்மா மேல கவலை இருந்து, ஒருத்த தன்னுடைய ஆத்மா மேல கவனம் இருந்து வாழ்ந்தார. யாரு? நோவா. நம்ம ஆவுனா என்ன சொல்லுவோம்? பாஸ்டர் அவன் அங்க நின்னா நானும் அங்க நின்னேன். பாஸ்டர் அவன் கூப்பிட்டான் நான் போனேன். ஐயா, நோவா காலத்துல பூமியே அவர்களுடைய வழியே எப்படி இருக்கு? சீர்கெட்டதா இருக்கு. அப்ப நோவா அப்படி போயிருக்கலாமே. இதான் நம்ம பண்ற மிஸ்டேக்கு. நோவா யாரு தன்னுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருந்தாலும் நோவா நீதிமானா இருந்தார். நோவா உத்தமனா இருந்தார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். தன்னுடைய ஆத்மாவை தான் காத்து கொண்டார். இப்ப அநேக தங்களுடைய ஆத்மாவை தாங்களே கெடுத்து கொள்ளுதாங்க. இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். இதுதான் அங்க போகும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த ஆத்மா தான் முக்கியம். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அப்ப இவன் இந்த நோவாவுக்கு தன்னுடைய ஆத்மா மேலும் அக்கறை இருந்தது, தன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆத்மா மேலையும் அக்கறை இருக்கு. எத்தனையோ பேர்
தங்களுடைய வழியை சீர்கட்டு கொண்டிருந்து போய் கொண்டிருந்த போது, தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருந்து போய் கொண்டிருந்த போது, பாவத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த போது, நோவாவோ தன்னையும் தன் ஆத்மாவையும் தன் குடும்பத்தினுடைய ஆத்மாக்களையும் காத்து கொண்டான். நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆத்மாக்களையும் நம்ம தான் காக்கணும். பாஸ்டர், என் பிள்ளை அந்த பையனோடு சேர்ந்து கெட்டு போயிட்டான் பாஸ்டர். யாரு? ஐயா, அங்க பூமியில எல்லாருமே எப்படிதான் இருந்தாங்க? எப்படிதான் இருந்தாங்க? சீர்கட்டு தான் இருந்தாங்க. அப்ப நோவாக்கு 2 பையங்க, 2 மருமக்கமார். யார் கெட்டு போனா? அதே உலகம் தான் இப்பவும் இருக்கு. அதே போலதான் சீர்கட்டு போயிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? பஸ் அவனால நான் கெட்டேன், அவன் கீழே போட்டா நான் விழுந்தேன், அவனால நான் கெட்டேன். அவன் அங்க நின்று பார்த்தா நானும் போய் பார்த்தேன், அவன் அங்க விளாண்டுட்டு இருந்தா நானும் போய் விளாண்டேன். ஆனா அவன் வேதம் வாசித்தா இவன் போய் வேதம் வாசிக்க மாட்டான், அவன் போய் ஜெபம் பண்ணா இவன் போய் ஜெபம் பண்ண மாட்டான், அவன் கொடுத்தா இவன் கொடுக்க மாட்டான். அதுல எல்லாம் எது வராது? அதான் அந்த ஆவி ஆவியோட சேருது. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அவன் கேட்டா உங்க ஆத்மா மேல உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? மற்றவங்க மேல நம்ம அக்கறைப்பட்டு நம்ம குடும்பத்து மேல நமக்கே அக்கறை இல்லையே. எத்தனையோ பேர் தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டு இருந்தாங்க. அதன் மத்தியிலும் தேவன் இலவசமாய் மீட்ட தன்னுடைய ஆத்மாவை, எல்லா உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி மீட்ட தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய குடும்பத்தை என் கையில தந்த என் குடும்பத்தினுடைய ஆத்மாவை அவன் என்ன செஞ்சான்? காத்து கொண்டான். முதலாவது நம்முடைய ஆத்மா மேல நமக்கு அக்கறை இருக்கணும். அவருக்கு இது பெற்றோருக்கு பிள்ளைகள்னு இல்லை, அவருக்கு அவரவருடைய ஆத்மா மேல அக்கறை இருக்கணும். 1. 2வது குடும்பத்தில் உள்ள ஆத்மாக்க மேல அக்கறை இருக்கணும். இந்த 2 இருந்தா போதும். நம்ம பரலோகம் போறதே பிரயாசமா இருக்கு, நம்ம குடும்பத்தை இழுத்து கொண்டு போறதே பட வேண்டியது இருக்கு. ஏன்னா அடுத்த குடும்பத்தை நம்ம எங்க போய் கொண்டு போய் சேர்க்க போறோம்? ஐயா, நம்ம ஆத்மாவே எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம ஆத்மாவை நாம காயப்படுத்தமானே தெரிய மாட்டேங்குது, நம்ம ஆத்மாவை நம்ம உருவ குத்துதமானே தெரிய மாட்டேங்குது. உடனே பாஸ்டர் நான் சுவிசேஷம் சொல்ல இனி ஏன்னா நானே சரியில்லை. இதுக்கும் சுவிசேஷத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம இந்த ஒன்னதான் பிடிப்போம் பாருங்க. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த அதையும் செய்யுங்கள். நம்ம இந்த ஒன்னையே பிடிப்போம். இனி நான் சுவிசேஷம் சொல்ல போக மாட்டேன்னு நான் ஒழுங்கு இல்லை. நம்ம ஒழுங்கில்ல வருஷம் சொல்லிட்டு இருந்தா என்னைக்கு ஒழுங்காகும்? ஐயா, தினமும் எப்போ கேட்டாலும் நான் ஒழுங்கு இல்லை. அப்ப நம்ம என்னைக்கு ஒழுங்கு ஆகணும்ல? நான் சொல் சரிதானே, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஏற்றுக்கொள்ளனாலும் சரி. நோவா தற்காலத்திலே தன்னுடைய ஆத்மாவை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆத்மாவை குறித்தும் அக்கறை உள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய ஆத்மாவை தானே கெடுக்கல, ஏன்னா அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். நோவா என்ன செஞ்சான்? அப்ப தன்னுடைய ஆத்மாவை தானே கெடுக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படியவே மாட்டான். ஏன்னா அவன் ஆத்மாவை அவன் தான் கெடுக்கான். இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா இயேசு சொல்லிட்டார், எப்ப நான் தள்ளுன சவுலுக்காக நீ எந்த மக்களும் துக்கப்ப. அவன் ஆத்மாவை கெடுத்துட்டான். அவன் என்ன செய்யல?
கீழ்ப்படியல. நீ எந்த மட்டும் நான் தள்ளின சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்பாய். ஐயா, அவன் வாழ்க்கைக்கு தகுந்த பலனை அவன் அனுபவிச்சிட்டான். அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய, நம்ம தைல கொம்பு தான் குறையும், நம்ம அபிஷேகம் தான் குறையும், நம்ம ஆவிக்குரிய ஜீவன் தான் கெட்டு போகும். அடுத்தவன் அடுத்தவன் அடுத்தவன். இங்க நம்மளே எப்படி இருக்கோம்? சாமுவேலே அப்படிதான் செஞ்சிருக்காரு. யாரை நினைச்சு கவலைப்பட்டாராம்? கர்த்தர் ராஜாவாக்குன அந்த கர்த்தர் தானே சவுலை தள்ளினாரு. அந்த கர்த்தர் தானே சவுலை தள்ளினாரு. தன்னாரா இல்லையா? சாமுவேல் என்ன செஞ்சார்? உடனே சாமுவேல் என்ன செஞ்சார்? துக்கப்படுதார். ஏன்? அவன் வாழ்க்கைக்கு தகுந்த பலனை, அவன் கிரியைக்கு தகுந்த பலனை அவனுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். இனி நம்ம துக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம அபிஷேகம் குறையும். இயேசு சொன்னார், இனி நீ துக்கப்படாத, போய் தைல கொம்ப நிரப்பிட்டு வாங்கினார். ஏன்னா குறைஞ்சிட்டு, ஆவிக்குரிய கேள்வியா குறைஞ்சிட்டு, கிருபை குறைஞ்சிட்டு, அபிஷேகம் குறைஞ்சிட்டு, வரம் குறைஞ்சிட்டு. எப்போ குறைஞ்சது? அடுத்தவன். அவன் ஏன் இப்படி இருக்கான், அவன் எப்படி இருந்தான், அது பாஸ்டர் பார்ப்பார். உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்காரு, பாஸ்டர் கையில கொடுத்திருக்காரு. கொடுத்தாரா இல்லையா? மெய்ப்பங்கள்ல ஆடு கொடுத்தாரா, உங்க கையில கொடுத்தாரா? நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஃபர்ஸ்ட் அவன் பாவம், அவன் கிரியைக்கு தகுந்த பலனை அவனுக்கு கர்த்தர். பாஸ்டர் சொல்லியே கேட்காதவன் யார் சொல்லி கேட்பான்? ஆரோனை மாதிரி நான் ஆகக்கூடாது, மோசே மாதிரி இருக்கணும். இந்த காம்ப்ரமைஸு, அவனுக்கு கொஞ்சம் இறக்கப்படுங்களேன். எதில் இறக்கப்படணும்? அவன் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் கவலைப்படாதப்பா, அவனுக்காக ஜெபம் பண்ணலாம். இங்கே விற்கிறவன் வேணுங்காங்க, உடனே யாரோனுக்கு என்ன வந்துட்டு, எப்படியும் 2 பேரும் அழுதுருப்பாங்க. உடனே ஆரோன் பார்த்துருப்பாரு, பாவம் யாரு. ஆனால் அந்த அழுகையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? நம்ம கண்ணீரை பார்த்து இறக்கப்படவே கூடாது. அந்த கண்ணீருக்கு காரணம் என்னன்னு நமக்கு தெரியாது, எந்த நோக்கம் இருக்குன்னு தெரியாது. ஆரோன் அதை தான் பார்த்தார், எனக்கு விக்கிரகம் வேணும், விக்கிரகம் இப்பவே எனக்கு உண்டு பண்ணி தாங்க. யாரு? சோழி முடிஞ்சது, ஆரோனும் முடிஞ்சது, ஜனங்களும் முடிஞ்சது. வேதத்திலேயே நமக்கு வேண்டிய பாடம் இருக்கு. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் தூதங்கையில் கத்த தாரார். இதை கேட்டு நம்ம நடந்தாலே நம்மளும் பரலாம் போயிடலாம், நம்ம குடும்பமும் பரலாம் போயிடலாம். நமக்கு அது வராது. இப்படியெல்லாம் சொன்னாலும் பாஸ்டர் ஏதாவது செய்தாரு, அப்படிதான் தெரியுதாரு. ஏன்னா நல்லதெல்லாம் சொல்றாரு. நமக்கு கேரட் அல்வா கொடுக்கிறவனை தானே பிடிக்கும், பாவக்காய் கொடுக்கிறவனே பிடிக்காத. கேரட் அல்வா கொடுத்தா அவனை தான் பிடிக்கும், பாவக்காய் கொடுத்தா எப்போ இது நல்லது கொஞ்சம் சாப்பிடணும் அவனை பிடிக்காது, அந்த வீட்டுக்கே போக மாட்டான். ஏன்னா அவன் என்ன செய்வான்? போனால் பாவக்காய் வைப்பான், இவன் போனால் கேரட் அல்வா தருவான். கேரட் அல்வா தரான் வீட்டுக்கு தான் போகக்கூடாது. உங்களுக்கு புரியணுங்காண்டி தான் நான் இதை சொல்றேன். அவனுக்காக இவனுக்காக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருக்காதீங்க. உங்க ஆத்மாவை நீங்க தான் கணக்கு கொடுக்கணும். அவன் ஆத்மாவுக்கு அவன் கொடுப்பான். ஏன் நீங்க கொடுத்துருவீங்களா? அப்ப அவன் பாதாளத்துக்கு போனா நம்மளும் போவோமா? அதை தான் சாமுவேல்கிட்ட சொல்றார். சாமுவேலே, நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் துக்கப்பட்டுட்டு இருக்க? துக்கத்தின் வஸ்திரத்தை களைஞ்சி போய் தைல கொம்ப நிரப்பிட்டு வா. தைல அபிஷேகம் குறைஞ்சதே தெரியாம துக்கப்படுதார். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நம்ம படுற துக்கம்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் கெடுக்கிற துக்கத்தை தான் நம்ம படுவோம். நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா, நம்ம அபிஷேகத்தை குறைக்கும் தெரியுமா, அந்த துக்கம்தான் படுவோம். கர்த்தருக்கு ஏற்ற துக்கம் இல்லை. இந்த துக்கத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரியா?
அங்கீகரிக்கல, நீ போய் தைல கொம்பை எடுத்துட்டு வா, உனக்கு இன்னும் வேலை இருக்கு. சும்மா உட்காந்து கத்தாவே அவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருந்தா என்ன போட்டும், அவன் கிரியைக்கு தக்க பலனை கத்தர் கொடுப்பாரு. கத்தருக்கு மிஞ்சின பாரம் நமக்கு எதுக்கு? என்கிட்ட பேசின வசனத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். கத்தருக்கு மிஞ்சின பாரம், கத்தருக்கு மிஞ்சின துக்கம் நமக்கு வேண்டாம். அதான் இயேசு சொல்ல, மிஞ்சின நீதிமானாய் நான் இது வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். அவன் பாவமே இவன் பாவமே கடைசியில் நம்ம தலையில மண்ணள்ளி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. யாரும் பாவம்னு பார்க்காதீங்க, அது கத்தர் பார்ப்பார். வேணா அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவனுக்காக என்ன செய்யுங்க. ஆனால் அதான் பண்ண மாட்டான். துன்பப்படுகிறவன் ஜெபம் பண்ண கடவன், சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். நல்ல வழியில நடத்தி கொண்டு போக வேண்டிய ஆரோன் அத்தனை ஜனங்களையும் பாதாளத்துக்கு நேராய் நடத்தினான். அதான் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று வேதம் சொன்னது. அவனுக்கு அதிக ஆக்கினேன். ஒருத்தங்களை நல்ல வழியில் அவன் நடத்தலைன்னா அவனுக்கு அதிக ஆக்கணை உண்டு. அதுக்கு பயந்தான் நான் இன்னும் எதை இப்படி பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு ஆக்கினை உண்டு. அவனுக்காக இவனுக்காக இவன் மாறிடுவான். அங்க பதில் சொல்ல முடியாது. யாருக்கு? இங்க கூட 4 பேர் ஏச்ச காட்டலாம், அவர் முன்னாடி நிக்க முடியாது. கோதுமைக்கு முன்பு பதர் எம்மாத்திரம். கோதுமைக்கு முன்பு நான் போகும்போது அவர் சந்தோஷப்படணும். உண்மையை உத்தமுள்ள ஊழியனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அதுதான் சந்தோஷம். ஏன் இத்தனை பேரை பாதாளத்துக்கு அவர் கண்ணீர், நான் போகும்போது அவர் கண்ணீர் வடிக்கக்கூடாது. அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியணும். அதை தான் பார்க்கணும். அதுக்காக தான் வாழணும். உங்களுக்கு இயேசு முக்கியமா, அடுத்தவங்க முக்கியமா? இந்த சும்மா அந்த வாயால அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தவறு இல்லை. ஆனா மற்றவங்களுக்காக நீங்க துக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய அபிஷேகம் குறையும். தீர்க்கதரிசனமாவே எழுதிக்கிடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் குறையும், எல்லாமே குறையும். நான் வசனத்தில் இருந்து தான் சொல்றேன், என் கட்டுக்கதையெல்லாம் நான் சொல்லலை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 12 ஆக போகுது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. மற்றவர்களுக்காக நம்ம துக்கப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் குறையும். மற்றவர்களுக்காக நம்ம துக்கப்படும் போது நம்முடைய அபிஷேகம் குறையும். யார்கிட்ட அந்த வசனம் பேசுதோ அவங்க எல்லாம் எழுதி வைங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கான். இவனுக்கு கர்த்தர் ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கார். ஆனா இந்த ஆத்மாவை இவனால எந்த வழியில நடத்தி கொண்டு போகணும் என்பது இவனுக்கு தெரியல. இவன் தன்னுடைய ஆத்மாவை எந்த வழியில நடத்துதான் என்றால் உலகத்தின் வழியிலையும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் வழி நடத்துதான். ஐயா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால இவன் ஐஸ்வர்யனா மாறிட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யனா மாறிட்டான். இப்போ இன்னும் ஆசீர்வதிக்கார். இப்போ இவனுக்கு என்ன காணலைன்னா களஞ்சியம் காண மாட்டேக்கு. ஏன்னா ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கு, களஞ்சியம். இப்போ இவன் என்ன செய்யணும்?
நம்மனா என்ன செய்வோம்? 10 கோடி கத்த தந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல இல்லாம வேற அக்கௌண்ட்டுக்கு போகவே போகாது. 2-3 பேங்க்லனாலும் போட்டு வைப்போமே தவிர அடுத்தவனுக்கு கொடுப்போமா? நான் உங்களை சொல்லலை, இந்த வசனம் யாருக்கு பொருந்துமோ அவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. பாஸ்டர் என்னையே சொல்றாருங்கிற மாதிரி பார்க்கீங்க. ஐயா இவனுக்கு களஞ்சிய நிரம்பிட்டு அப்போ இவன் என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு இறங்குகிறவன், அப்போ இவன் கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. ஆனால் இவனுக்கு என்ன இல்லை, இன்னும் களஞ்சியத்தை பெருசாக கேட்டேன். இந்த பண்டகசாலை எனக்கு காணாது, இந்த குடோன் எனக்கு காணாது, இந்த லாக்கர் எனக்கு காணாது, என்கிட்ட 10 கோடி இருக்கு, இந்த நகை வைக்கலாம், இந்த பீரோ எனக்கு காணாது. நகையா சேர்க்கிறது, பணமா சேர்க்கிறது, பீரோவே பத்த மாட்டுக்கு. உடனே என்ன செய்யணும்? இன்னொரு பீரோ ஆர்டர் பண்ணு, வா திருநெல்வேலி போவோம், பீரோ இறக்கு, அந்த பீரோவில் கொஞ்சம் வச்சு இப்படி எங்கே போவ? அதை தான் இயேசு கேட்கார் பாருங்க. 19-20 வாசிங்க. பின்பு ஆத்துமாவே, இப்ப இவன் தன்னுடைய ஆத்மாவிட்ட சொல்தான் பாருங்க. பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, உனக்காக அப்ப இவனுக்கு என்ன இருக்கு? ஒரு 100 வருஷம் 200 வருஷம் நான் வாழணும். என்னென்ன இருக்கு? எத்தனை பேருக்கு நான் வாழணும்னு ஆசை இருக்கு? நீங்கள்லாம் இருக்கிறத பார்த்தா இவர் சொன்னா ஏதாவது சொல்லுவாருன்னு யாரும் தூக்கலை. ஆனா இவனுக்கு என்ன இருக்கு? அநேக வருஷம் வாழணும். இங்க இருக்கிற வருஷத்திலேயே நம்ம கர்த்தருக்காக ஒன்றும் செய்யலை. இல்லை அநேக வருஷம் வாழ்ந்து நம்ம யாருக்கு பிரயோஜனப்பட போறோம்? இருக்கிற வருஷத்துல கர்த்தருக்காக பிரயோஜனப்பட்டுட்டு போனாலே நான் எல்லாம் உண்மையாவே கர்த்தர் என்ன உப்பும் அழைச்சாலும் நான் போக ரெடி. உண்மை வாழணுங்கிற ஆசையே இல்லை. இருக்கிற வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போயிடணும். ஆனா இவனுக்கு என்ன? அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி. யார்கிட்ட சொல்றாரு? ஆத்மாவிட்ட. ஆத்மா எதனால இளைப்பாருது? உலக ஆசீர்வாதத்தினாலும் உலக ஐஸ்வர்யத்தினாலும் நம்முடைய ஆத்மா இளைப்பாரிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆத்மாவில் எப்படி தேவனுடைய ஏக்கம் போகும், எப்படி தேவனுடைய பாரம் போகும், எப்படி தேவனுடைய ஏக்க வேதனை போகும்? ஏன்னா இந்த ஆத்மாவை எல்லாம் எதனால மூடிட்டோம்? உலக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம். நான் இன்னும் பணக்காரனாகணும், நான் இன்னும் பணக்காரனாகணும், நான் இன்னும் பெருசா வீடு கட்டணும், இன்னும் பெருசா வீடு கட்டணும், இன்னும் 2 வண்டி வாங்கணும், இன்னும் 3 வண்டி வாங்கணும், இன்னும் 4 வண்டி வாங்கணும், நான் 5 வண்டி வாங்கணும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கார். ஆனா இதை தேவன் அங்கீகரிக்கல. எப்போதுமே நல்ல கவனிங்க, நீங்க ஒரு காரியம் செஞ்சா அதுல தேவன் அங்கீகரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது நல்லதா இருந்தாலுமே அதுல தேவன் இப்ப ஆபேல் காணிக்க தானங்க கொண்டு வந்தார். இங்க நல்லதுன்னு விடுதோ, அதை 2வது விடுங்க. காணிக்க தானே கொண்டு வந்தார், கர்த்தருக்கு தானே கொண்டு வந்தார், நல்லது தானே செஞ்சார். அப்ப ஏன் தேவன் அங்கீகரிக்கல? கர்த்தர் அதெல்லாம் பார்க்கணும். நம்ம என்ன கொடுத்தாலும் அல்ல தேவன் அங்கீகரிக்காரான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். இங்க பாருங்க, இளைப்பாரி புசித்து கொடுத்து பூரிப்பா இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே நம்மெல்லாம் அப்படிதான் சிந்திப்போம். நல்ல பெரிய ஒரு வீடை கட்டி, இங்க ஒரு கார் பார்க்கிங், அங்க ஒரு ஏரோப்ளேன் விடுற மாதிரி. உண்மைதானே? நமக்குள்ள அப்படித்தான் சிந்திப்போம். இதனால நம்ம ஆத்மாவை நாமளே இளைப்பாரிக்கிறோம். இளைப்பாரிட்டு இப்ப நல்ல கவனிங்க, இங்க இவன் ஆத்மாவிட்ட பேசுதான். தேவன் என்ன பேசுறான்னு பாருங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. உலகத்துல இவன் யாரு? நல்ல திறமசாலி, நல்ல ஞானத்தினால ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சவன், நல்ல படிச்சவன், நல்ல திறமை இருக்கு, நல்ல கோடிக்கணக்கா பணம் இருக்கு, நல்ல ஒரு பிசினஸ் மேன். ஆனா தேவன் பார்வைக்கு ஐயா, தேவன் பார்வைக்கு மதிகேடனா இருந்து இந்த உலகத்தின் பார்வைக்கு என்ன நல்ல பேர் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை.
நான் வசனத்தை காட்டி தான் உங்களுக்கு சொல்லி தரேன். உலகத்தின் பார்வைக்கு இவன் பிஸ்னஸ்மேன், பணக்காரன், நல்லவன், நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவன், இரக்கம் உள்ளவன், உதாரண குணம் உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், அன்பு உள்ளவன், எல்லாமே. ஆனா தேவன் பார்வைக்கு நான் தான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இந்த உலகத்துல நல்ல பேர் வாங்கிறதை விட தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நல்லவம்மா நாளைக்கு எப்படிமா ஆசு விளங்கவே மாட்டாருமா. உண்மை. மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்க எதிர்பார்க்காதீங்க, அது உங்களை பரலோகம் கொண்டு போகாது. நான் அதுக்காக தான் பிரசங்கம் வந்தேன். அது உங்களை பரலோகமே கொண்டு போகாது. இவன் மனுஷன்ட்ட எவ்வளோ பேர் புகழ் வாங்கியிருப்பார், உலகம் அறியத்தக்க பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பார். ஆனால் என்ன பிரயோஜனம்? தேவன் சொல்றார், மதிகேடனே மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நாம நல்ல நகத்தை நல்ல பணத்தை நல்ல சேர்த்து சேர்த்து வச்சு இன்னைக்கு கத்தை எடுத்துட்டாருன்னு வைங்க, நீ சேகரிச்சதெல்லாம் இல்லை. இன்னைக்கு கத்தர் வந்துட்டார், நம்மளும் எடுத்துட்டாருன்னா நம்ம பிள்ளைகள் இருக்கலாம் பாஸ்டர் அப்படிம்போம். கத்தர் வந்துட்டார், எங்க போவோம்? நானே தான் எதிர்பார்க்க, எப்போ வரோவீர் என் இயேசுவே. எனக்கு தாங்க முடியல, ஒவ்வொரு வண்டிக்கும் டீவை கட்டி அதுக்கு இயேசு வந்தா இன்னும் நமக்கு அது ஒரு கவலை. நம்ம போயிட்டோம்னா இந்த வீடு இந்த வண்டி எல்லாம் யார் எடுப்பா? போறனான்னு முதல்ல பார்க்க மாட்டோம், போயிட்டோம்னா நான் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன். உண்மை. எனக்கு கத்த வசத்து மூலம் தான் பாடத்தை கற்று தருவார். நான் யோசிப்பேன், நம்ம போயிட்டோம்னா இந்த காரெல்லாம் எங்கே நிற்கும், யார் வருவா, யார் வீட்டில் இருப்பா, அப்படியெல்லாம் யோசிப்பேன். ஆனால் தேவன் என்ன சொல்றார்? மதிகேடனே. 21ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். இவன் நோக்கம் எல்லாம் நான் பணக்காரன் ஆகணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற எண்ணம் இருந்ததை தவிர பரலோகத்துல ஒரு களஞ்சியம் இருக்கு, அந்த களஞ்சியத்துல நான் ஆத்துமாக்களை சேர்க்கணும், அந்த களஞ்சியத்தை நான் நிரப்பணும் என்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லை. இப்போ உள்ள அநேக கிறிஸ்தவங்க தனக்காக பொக்கிஷத்தை சேர்க்காங்களே தவிர தேவனுக்காக பொக்கிஷத்தை சேர்ப்பது இல்லை. ஆமா. ஆனா மீட்கப்பட்ட ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, ஞானஸ்தானம் எடுத்த ஆத்துமா, அபிஷேகம் பெற்ற ஆத்துமா தான். ஆனா இந்த ஆத்துமாவை தனக்காக தான் இளைப்பாற்றுதாங்களே தவிர தேவனுக்காக இளைப்பாற்றவில்லை. ஐயோ, பரலோகத்துல ஒரு களஞ்சியம் இருக்கு, அந்த களஞ்சியத்துல நாங்க பொக்கிஷத்தை சேர்க்கணுமே, அந்த களஞ்சியத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கணுமே, அந்த களஞ்சியத்துக்கு ஒரு ஆத்துமாவது கொண்டு போகணுமேங்கிற எண்ணம் இல்லை. நான் எத்தனை வருஷம் வாழ்ந்தனோ அத்தனை வருஷத்துக்கு நான் உட்கார்ந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் இருந்ததை தவிர தேவனுடைய பசியை ஆட்டணுமேங்கிற எண்ணம் இல்லை. இவன் தான் மதிகேடன். இந்த லோகத்தின் பார்வைக்கு அறிவாளி ஞானி வேஸ்ட், தேவன் பார்வைக்கு ஞானியா இருந்து லோகத்தின் பார்வைக்கு பேதையா இருந்தாலும் பாக்கியம். பேதுவை பார்த்து சொல்றாங்க, நீ படிப்பறிவு இல்லாதவன், பேதமை உள்ளவன். இந்த ஞானம் எங்கே இருந்து வந்தது? உலகத்துல பேர் என்னது? நம்ம இந்த உலகத்துல சொல்ற பேரை தான் வச்சுட்டு நம்ம துக்கப்பட்டு இருப்போம். அவன் என்னை அப்படி சொல்லிட்டான் பாஸ்டர். என்ன சொன்னான்? ஒரு இலக்கும் லாய்க்கு இல்லான்ட்டான் பாஸ்டர். உடனே உட்காந்து அழுவோம். கர்த்தர் அங்க என்ன சொல்லியிருப்பார்? நீ பாக்கியவான், நீ பாக்கியவதின்னு இருப்பார். அதெல்லாம் இங்க காதுல வராது, மனசுக்கும் வராது. இவன் சொன்னது மட்டும் டக்குன்னு உள்ள ஏறிட்டு என்ன செய்யும்? கர்த்தாவே, அவன் இப்படி சொல்லிட்டானே, நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன் தானே, என்னை ஆசீர்வதியும். உன்னை ஆசீர்வாதமாக தானே வச்சிருக்காரு.
ஒன்னும் பாக்கியவானா தானே வச்சிருக்காரு. பேதையை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதையை தானே தெரிந்து கொள்றாரு. இந்த உலகத்துல ஞானி ஆகணும். எதுக்கு? தேவ சமூகத்துல பேதையா இருந்தா, தேவனிடத்துல ஞானியா இருந்து இங்க பேதையா இருந்தா ஒரு கவலையும் இல்லை. அதே இது இங்க ஞானியா இருந்து அங்க பேதையா இருந்தோம்னா கண்டிப்பா கவலைப்படணும். புரியுதா? நேராயிட்டு, எனக்கு என்னை மன்னிச்சிருங்க, நேராயிட்டு. எனக்கு வசனம் முக்கியம், எனக்கு ஆத்மா முக்கியம். இதை நான் கொடுக்கலன்னா எனக்கு ஐயோவே. நீங்கள் நாலு ஏசினாலும் ஏசிக்கிடுங்க, நான் அதை கேட்டு போயிடுவேன், சாந்தமாக நின்று கேட்டுக்குவேன். ஆனால் உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். யாருக்காக பொக்கிஷத்தை சேர்க்கீங்க? அங்கே தேவனுடைய களஞ்சியம் ஒன்று இருக்கு பரலோகத்தில். நம்ம போகும்போது அங்கே ஒரு பொக்கிஷமாவது இருக்கணும், ஒரு ஆத்மாவாவது இருக்கணும். நம்ம பேரில், நம்ம அக்கௌண்ட்ல ₹1 அங்கே இருக்கணும். இங்கே 10,000 கோடி இருந்து அங்கே ₹1 இல்லைனாலும் நம்மளை பார்த்து தேவன் மதிக்கேடனே பாரு. ஒரு ஆத்மாவது அவர்கிட்ட கொண்டு போயிடணும். அதுதான் சந்தோஷம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனக்கு அந்த ஒரே ஒரு ஆசை தான், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும். கொஞ்சம் யோசிங்க, உங்க ஆத்மாவை யாருக்காக வாழ வைக்கீங்க? உலகத்துக்காகவா? உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்துக்காகவா? தேவனுக்காகவா? அவன் தன்னுடைய ஆத்மாவை உலகத்தினாலும் உலகத்தில் உள்ளவைகளினாலும் இளைப்பாற பண்ணினான். இங்க நம்ம ஆத்மாவை உலகத்தாலும் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினாலும் இளைப்பாற பண்ண அங்க எங்க போவோம்? அக்கினி கடல். அதே இது இங்க நம்முடைய ஆத்மாவை எந்த அளவுக்கு கர்த்தருக்காக கஷ்டத்துக்கு உட்படுத்துதமோ, அவ தன்னுடைய ஆத்மாவை பாடுகளுக்கு உட்படுத்தி எப்படி தாரார் பாருங்க. ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்துக்காக குமாரனே தன்னுடைய ஆத்மாவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். 4 பேர் யாஸ்னா கேட்டார், கர்த்தருக்காக ஆத்மாக்களுக்காக சகிச்சார். நம்மள பாருங்க, இப்ப சுவிச்சல் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லத்தான் செய்தாங்க. அதுக்காண்டி நான் சுவிச்சல் சொல்ல மாட்டேன். 4 பேர் 4 தான் பார்க்க தான் செய்வாங்க. நம்ம யாருக்காக போறோம்? நம்ம ஆத்மாவை கிரயம் வச்சு தான் போறோம். இயேசுவே தன்னுடைய பிதாவே தன்னுடைய குமாரனை தன்னுடைய ராஜ்யத்துக்காக ஆத்மாவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆனால் நாம நம்ம ஆத்மாவை எந்த அளவுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தணும், அந்த அளவுக்கு தான் ஆத்மாக்களை காண முடியும். அவ தம்முடைய ஆத்மத்தின் வருத்தத்தின் பலனை கண்டு 53 அதிகாரத்தை எடுங்க, ஏசாயா, அதுல அந்த வசனம் இருக்குமே, அவ தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் அதை வாசிங்க. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு. உங்களுடைய ஆத்மாவை கிரயம் வச்சுதான் அதுல என்ன வேதனை பட்டாலோ யாரு என்ன சொன்னாலோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த பலனை நீங்க பார்க்கணும்னா ஆத்மாவை தேவனுக்காக பாடுகளுக்கு உட்படுத்தணும். அப்படி உட்படுத்திட்டோமானால் நம்ம பரலோகத்தின் களஞ்சியத்தை நிரப்பிடலாம். தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு நீ திருப்தியாகி
அப்ப இவர் திருப்தியாக்குறதற்கும் அவர் திருப்தியாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசு தன்னுடைய ஆத்மாவை எதனால திருப்தியாக்குதார்? இந்த ஆத்மாவை நான் இயேசு இடத்துல வழி நடத்திட்டேன், இந்த ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு நேரா நடத்திட்டேன், இந்த ஆத்மாவுக்கு நான் சத்தியத்தின் நேரா நடத்திட்டேன், அந்த மாதிரி ஒரு திருப்தி, அதுதான் உண்மையான திருப்தி. இப்போ நாம நல்லா சாப்பிட்டோம்னா என்ன நினைப்போம்? அப்பா வயிறு திருப்தி ஆயிட்டு ஒரு இது வருதா இல்லையா? இதே போலதான் நம்முடைய ஆத்மா திருப்தி ஆகணும். இப்போ நான்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டோம், எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். பரவாயில்ல, இன்னைக்கு கத்த தந்த சத்தியத்தின் வழியில எல்லாரையும் நடத்திட்டேன், அப்படி ஒரு திருப்தி இருக்கும். தம்முடைய ஆத்மா வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால், ஐயா நம்முடைய ஆத்மாவை, அவரை குறித்த அறிவை நம்முடைய ஆத்மாவுக்கு தந்தது அநேகரை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்மாவில தேவனை குறித்ததான அறிவை தந்தது எதற்குனா, அநேகரை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. நம்முடைய தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அப்ப அவருடைய ஆத்மாவுல பிதாவை குறித்த அறிவு இருந்ததுனால அவர் தன்னுடைய ஆத்மாவை கிரயமாய் வைத்து அநேகரை நீதிமானாய் மாற்றினார். நாம நம்ம ஆத்மாவை கிரயமா கொடுப்போமா? சூசன்லாம் போகாத, 4 பேர் யாசுவான். யாரு? கிறிஸ்தவங்களே அப்ப அப்படிதான் சொல்றாங்க. அவன் அடிச்சா நீ எல்லாம் தாங்க மாட்ட, ஆனா இங்க மட்டும் கால் வலினா உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன். ஆனா சுவிசேஷத்துக்காக ஒருத்தன் அடிச்சா, இப்போ அநேக கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. சுவிசேஷம் சொன்ன போனா அவன் ஏசுவானே, ஏசுதான் செய்வான். ஒரு மாதிரி பார்ப்பானே, பார்க்க தான் செய்வான். அவன் அடிப்பானே, அடிக்க தான் செய்வான். கொல்லுவானே, கொல்ல தான் செய்வான். ஐயா நமக்கு முன்பு எத்தனையோ பேர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரிய பாக்கியம். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? கத்தர்கிட்டேருந்து எல்லாம் வாங்கணும், ஆனால் கத்தருக்காக எதையும் செய்ய மாட்டேன், இறங்கவே மாட்டோமே. ஐயா நம்முடைய ஆத்மாவை எங்க பாடுகளுக்கு உட்படுத்துதமோ அங்கதான் பலன் கிடைக்கும். இங்க ஆத்மாவுல தேவனை குறித்ததான அறிவை கத்தர் கொடுத்தது அநேகரை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. இப்ப எனக்கு இவ்வளவு தூரம் சத்தியத்தை தந்தது எதுக்கு? ஏப்பா இவர் பெரிய பிரசங்கியார், இதுக்கு அல்ல, அநேகரை அதுக்கு தான் இந்த அறிவை தந்தார். அதனால தான் பவுல் சொன்னார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. என்கிட்ட இருந்த சொத்து சுகம் எல்லாம் அநேகரை நீதிமானாய் மாத்தாது, அவரை அறிகிற அறிவு தான் என் மூலம் அநேகரை நீதிமானாய் மாற்றும். அதனால நான் எனக்கு தந்த அந்த லாபமான அனைத்தையும் நஷ்டமண்டு, அந்த அறிவு தான் அநேகரை நீதிமானாய் மாற்றுமே தவிர நம்மகிட்ட இருக்கிற என்ன ஒரு ஐஸ்வர்யமோ மற்றவங்களை நீதிமானா மாத்தாது. சீக்கிரம் முடிச்சா நல்லதுங்க. இங்கே முடிச்சது ஏன்னா எனக்கு அவரும் முக்கியம். நீங்கள் என்ன ஏசினாலும் பரவாயில்ல, அவரும் என்ன ஏசிடக்கூடாது. கண்களை மூடுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஆத்மாவில் தேவனை குறித்ததான அறிவை தந்தது எதற்கு? அநேகரை நீதிமானாய் மாற்றுவதற்கு. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த ஆத்மா வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆனார். இப்ப நமக்கு ரத்த தந்த அந்த ஆத்மா என்ன செய்யுது? நம்ம இந்த ஆத்மாவை பாடுகளுக்கு உட்படுத்துதோமா?
நாம் அந்த ஆத்மாவை மரணத்தை வரைக்கும் ஊற்றுதோமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆத்மா வளர்ந்து இருக்கிறதா? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த ஆத்மாவை மீட்டாரே, ஆனால் இந்த ஆத்மாவை கூட நம்ம அவருக்காக ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் என்ன செய்யலாம்? லாபம் என்ன? உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம் ஜீவனை நாம் நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் ஒன்றுமே இல்லையே. உலக மேன்மை அற்பமென்றோ, உலக ஆஸ்தி கோப்பயன்றோ, உலக மேன்மை அற்பமென்றோ, உலக ஆஸ்தி கோப்பயன்றோ, உள்ளத்தினின்று கோருவாயா, ஓலியம் செய்ய வருவா, வருவாயா உனக்காக உனக்காக நான் மாறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தாய் தகப்பன்மாருக்காக, நம்முடைய தாத்தா பாட்டிக்காக தன்னுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் இதை எல்லாவற்றையும் இயேசு ஒப்பு கொடுத்தாரே. நாம் என்ன செய்தோம்? கொஞ்சம் யோசிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிவோமே. மற்றவங்கள பார்க்க வேண்டாம். நாம் என்ன செஞ்சோம்? பேதுரு அவனுடைய படகுல உள்ள வலையே தான் அவன் அலசினான். அந்த படகில் தான் இயேசு போனார். கொஞ்சம் யோசிங்க. நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வருவாயா? நான் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தந்தேன். ஆனா இதை எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லாரே. எனக்காக உன்னை அர்ப்பணிப்பாயா? உனக்காக நான் மரித்தேன். என் சரீரத்துள்ள ரத்தமெல்லாம் சிந்தினேன், என் சரீரத்துள்ள தண்ணீரெல்லாம் சிந்தினேன். எனக்காக நீ ஏதாயிலும் செய்வாயா? நான் தானே உன்னை இம்மட்டும் நடத்தினேன். நான் தானே உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் தந்தேன். ஆனா இப்ப நான் தானே உன்னை அழைக்கேன். அப்போ என் சத்தம் கேட்டது. ஆனா இப்போ என் சத்தம் உன் காதுல விழமாட்டுக்க. அப்போ என் சத்தம் உன் இருதயத்துக்குள்ள வர போச்சு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன போதெல்லாம் அந்த வார்த்தை உன் இருதயத்துக்கு போனது. ஆனா எனக்காக எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் போது என் வார்த்தை உன் இருதயத்துல போக மாட்டேங்க. ஏன் உனக்கு மனதில்லை? உனக்காக என் ரத்தத்தையும் கொடுத்தேன், உனக்காக என் தண்ணீரையும் கொடுத்தேன். ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடையே ஒட்டி கொண்டது. என்னை மரல தூளில போட்டாங்க, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு சீட்டு போட்டாங்க. இத்தனையும் உனக்காக சகிச்சேன். எனக்காக நீ என்ன செய்த?
நீங்க ஜெப வீடு கழுவாட்டாலும் பரவாயில்ல. உங்களை அர்ப்பணித்தால் போதும். ஜெப வீடு கூட இந்த வாரம் கழுவணும், அடுத்த வாரம் கழுவிக்கிடலாம். அது பெரிய காரியம் அல்ல. ஆனால் இந்த நாளை விட்டு விட்டால் வேறொரு நாள் நமக்கு கிடைக்காது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாதிருந்தால் வேறொரு நாள் உனக்கு கிடைக்காது.